ஏன்பா கருணாகரா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னியா? என்ன அது? என் பையனோட தொல்லை சகிக்க முடியலப்பா. சின்னவன் சேட்ட அதிகமோ? அவனை தள்ளு, அந்த பெரிய பையன் ராஜா இருக்கானே, அவனுக்கு நான் நல்லா தானே இருக்கான். சுத்த விவரம் கட்டவாப்பா நீ. இந்த தொழிலாளிகளோட சேர்ந்துகிட்டு போனஸ கொடுன்றான், சம்பளத்தை ஒசுத்துன்றான், வீட்டை கட்டி கொடுன்றான், இன்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, அவனே எல்லாத்தையும் அள்ளி அந்த பயலோட கொடுத்து விட்டு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுருவாங்க போல. கருணாகரா, அதெல்லாம் வயசு கோளாறு. வயசு கோளாறா? அப்படின்னா சீக்கிரம் ஓ மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. சீக்கிரமானா எப்படிப்பா? என் சின்ன பையனுக்கு தான் ஓம் பொண்ண கல்யாணம் பண்ணதா தீர்மானம் பண்ணிட்டேன். பெரிய பையன் ராஜாவுக்கு எனக்கு சமமான அந்தஸ்து உள்ள இடமா பார்க்க வேணாமா? நீ ஒரு விவரம் கட்ட ஆளாப்பா. தயிரை வச்சுக்கிட்டு மோர் கலஞ்சானா. உன் தங்கச்சி பார்வதியோட பொண்ணு இருக்கும்போது அப்புறம் என்ன? ஏண்டா ஏதாவது இருந்து பேசுறியா? அதுகிட்ட தான் 15 வருஷமா நான் விரோதமா இருக்கேன். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போய் பொண்ணை கேட்கறது? நீ இன்னும் பழசையே பேசிக்கிட்டு இருக்கு. கருணாகரா, நான் பட்டணம் போகும்போதெல்லாம் உன் தங்கச்சி பார்வதி என்ன பார்த்து, எங்க அண்ணன் இப்படி பாராமுகமா இருக்காரு, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என் பொண்ணை எங்க அண்ணன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியோட கண்ணை மூடுவனே அப்படின்னு கண்ணை கசக்குதுப்பா. என் தங்கச்சி அப்படி சொல்லிச்சு. பின்ன நானாவா சொல்றேன்? உன்ன மாதிரி கிறுக்கனா இருந்தாலும் யோசிக்கப்படாது. இந்த கல்யாணத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நடத்தணும். ஆனா மதுரையில் நடக்கப்படாது. ஏன் கேட்கப்படாது. எனக்கு ஊட்டியில ஒரு பங்களா இருக்கு. உன் பயல்களை கூட்டிக்கிட்டு நீ ஊட்டி வந்துட வேண்டியது. உன் தங்கச்சி பார்வதி பொண்ணாளத்துக்கு ஊட்டிக்கு வந்துட வேண்டியது. ஊட்டியில கல்யாணம் ஜாம் ஜாம் ஜாம். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணை மாப்பிளையும் ஃபாரினுக்கு அனுப்பிட வேண்டியது. ஹனிமூன் 6 மாசம் உலகத்தையே சுத்தட்டும். ஆனா உன் தங்கச்சி மகன் இருக்க, அடாடா ரொம்ப கெட்டிக்காரி. உன் மகன் அப்படியே மாத்தி எடுத்துருவான். அப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாரு, அப்பனுக்கு மகன் தான் லீகல் அட்வைசர். நல்ல யோசனை தான். இன்னைக்கே பார்வதிக்கு லெட்டர் எழுதுறேன். என்னம்மா காந்திமதி எங்க இருக்கீங்க? எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர்? மதுரையில இருந்து எங்க அண்ணன் எனக்கு எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க? என் பொண்ணு மேகலை இல்ல, அவளை எங்க அண்ணன் மகன் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, உடனே ஊட்டிக்கு புறப்படணுமா. அங்க வேதரத்னம் பங்களா எல்லாம் ஊட்டில, அங்க எங்க அண்ணனும் அண்ணன் பிள்ளைகளும் அங்க புறப்பட்டு வர்றாங்களாம். கல்யாணத்தை அங்கேயே பேசி முடிவு பண்ணணும்னு எழுதிருக்காங்க. என்னம்மா யாருக்கு வேணும்? உனக்குதான் மேகலை. அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். என்னது இது? என்னது? மாமா மதுரையில இருந்து லெட்டர் எழுதிருக்காங்க. இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படணுமா. இல்லம்மா ஊட்டிக்கு வேண்டாம், போ. கல்யாணம் எல்லாம் வேண்டாம். சிச்சி என்னடி விளையாடுற? அம்மா சொல்றபடியே கேட்டுக்க. என்னடி அந்த மாப்பிள்ள கருப்பா சிறப்பா தெரியாது, முகத்தையும் பார்த்தது இல்ல, நீ என்னடி பாக்குறது? எங்க அண்ணனே ராஜ ஆட்டம் இருப்பாரு, அவர் மகன் மந்திரி மாதிரி இருப்பாரோ? பயமுடும். சின்னம்மா இவ வர வர ரொம்ப வாயாடியா போயிட்டான். எங்க அண்ணன் புள்ளைக்கே இவளை கட்டி வச்சு இவ கொட்டத்தை நான் அடக்கிறனா இல்லையா பாரு. சரி சரி, புறப்படுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. வர்றா உங்க அண்ணன் இருக்கானே, சதா தொழிலாளி தொழிலாளி, அவனுங்களுக்கு அத்தச்சேனும் இத்தச்சேனும் திட்டம் போடுறான்ல, அதுக்கு பதிலா நான் ஒரு சதி திட்டம் தயாரிச்சு அவனே கவுக்கிறதா இருக்கேன். என்ன திட்டம்பா? ஏய், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாதபடி பண்ணாத்தான் அவன் சரிக்கு வருவான். ஆயினால அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிவிட்டேன். என்னையும் அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாம பண்ணுங்கப்பா. எனக்கு கல்யாணம்ப்பா. முதல்ல அவனுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு கால் கட்டு போடுறேன். கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன், கால் கட்டு நீங்க போட்டுக்கோங்க. அண்ணா அண்ணா வர அண்ணா வர அண்ணா வர பாரு சின்னத்தம்பி, திருப்புவள்ல சொல்லி இருக்காரு ராமலிங்க சுவாமி, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். திருப்பு ராமலிங்க சாமி நல்லா படிச்சிருக்கீங்கப்பா நீங்க. ஆமா, இது என்னப்பா பிரமாதம்? மகாபாரதத்துல ஒரு இடத்துல சீத்தை பாடுறா பாருங்க, மன்மதல் இல்லை வென்றார் உண்டா. ஏன்பா என்ன குழப்பறீங்க? நான் ஏற்கனவே லூசு. ஏண்டா நீ சொல்லியா தெரியணும்? அண்ணன் போயிட்டான் உள்ள. சொல்லுங்க அப்புறம். உங்க அண்ணன் ராஜாவுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு இருக்காளே, மகா பயங்கு. யாருப்பா அந்த பொண்ணு? சொல்லுன்னா சரி, தெரியாத பொண்ணை கட்டிக்கிட மாட்டேன், உங்களோட ஊருக்கும் வரமாட்டேன்னு அண்ணன் சொல்லிடுறான். என்ன செய்வீங்க? ஏய், அவன் முகத்தை கழித்து வெளியே வரட்டும். அடே மகனே, உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் இதுவரைக்கும் என் பேச தட்டி நடந்திருக்கானா? கிடையாது. சரி, ஊருக்கு புறப்பட்டு வந்துடுறான், அங்க வந்து முறை பண்றான். என்ன செய்வீங்க? நான் என்ன ஏமாளியா, இழிச்ச வாயனா? இல்லையா, சத்தியம் வாங்க போறேன்டா. சத்தியம் வாங்கிட்ட அப்புறம் எப்படி மாறுவா? சின்ன தம்பி, என்ன 1/2 மணி நேரமா முகத்தை கழுவுறான்? அது என்ன முகம் அப்படி முகம்? சோப் போடுறானா?
இல்லையே நான் தானே சோப் போடுவேன், அவன் போட மாட்டானே. எட்டி பாருங்கடா. ராஜா ராஜா அண்ணா அண்ணா பக்கத்து காணோம். அண்ணன் கம்பியை நீட்டி விட்டாண்டா. கம்பியே நீட்டலப்பா, வெறுமையே நீட்டி இருக்கான். ஐயோ, அப்பா போலீஸ்ல சொல்லிடலாமா? உனக்கு மூளை இருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? பையன் எவளையோ காதலிச்சிருப்பான், அப்ப அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பான், அதனால அவளை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு ஊரே என்ன கேவலமா பேசும். அப்படியா பேசுவாங்க? இப்படி பேசினாங்கன்னா எப்படி? பையன் ஏன் தெரியுமா ஓடிட்டான்? அப்பங்காரன் இந்த கிழ வயசுல ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், அதான் பையன் ஓடிட்டான். படுவாவி மூடாவாய. ஏண்டா அவன் எங்க போயிருப்பான்? நானும் உங்க கூட தானப்பா இருந்தேன். அப்பா எனக்கு ஒரு யோசனை. என்ன? அண்ணன் பாத்ரூம் ஜன்னல் வழியா தானே இறங்கி போயிருக்கிறான், நாமும் பாத்ரூம் ஜன்னல் வழியாவே இறங்குவோம். அண்ணன் காலடிய வாட்ச் பண்ணிக்கிட்டே போவோம். அது நம்ம எங்க கொண்டு போய் விடும்? வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடு. ஏன்டா என் வயிற்றத்துல கொட்டிக்கிறத? இந்த மாதிரி செஞ்சா என்ன? இல்ல அந்த மாதிரி செஞ்சா சரியா வராதுப்பா. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம சரியா வராதுன்றிய. நீ எந்த யோசனை சொன்னாலும் அது சரியா இருக்காதுப்பா. கேளுடா, உங்க அண்ணன் ஒரு அவசர வேலையா டில்லிக்கு போயிருக்கான்னு ஒரு பொய்ய புளி வச்சிருவோமா? அப்பா இது வரைக்கும் டெல்லிக்கு யாரும் பாத்ரூம் ஜன்னல் வழியா போனது இல்லப்பா. அவன் இந்நேரம் எங்க போய்கிட்டு இருக்கானோ? இடம் இருக்கு. வண்டி நின்று இறங்கி அடுத்த பட்டிக்கு போ. அடுத்த பட்டி போகணும். உட்கார்ந்து போகணும். இவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? கூப்பிடு போலீஸ். खड़े पट्टे अल्लारी लड़कारे पट्टे खड़े யார பாக்குற சிரிக்கிறா? திட்டுல அவன் பாஷையில ஏன் சார் தகராறு பண்ணிக்கிட்டு அவங்க நான் உட்காரட்டுமே. என்ன சார் காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உணவு கொடுத்து பக்கத்துல உட்கார்ந்து போவாங்க. குறைச்சி மரியாதையா ஒதுங்கி நில்லு. இல்ல ஓர ரயில்ல இருந்து புடிச்சு வெளியே கொஞ்சானிக்கு கல்தே புடிச்சு தள்ளே சொல்றே பல்லே உடைச்சு நரி பல்லின்னு விட்டு போடும். சோப்ரா பிஞ்சாரி பீட்டு கல்வி காரி முட்டாக்கா சோப்ரா வாங்க வாங்க போலீஸ் சாமி. நானும் பத்தியும் ஊட்டிக்கு போறோம். மலை மேலே பாக்கணும்னு ஆசைப்பட்டா உள்ளே தாச்சி மூணும் மாசம் சோப்ரா பொஞ்சாக்கீரே போலீஸ் சாமி. இந்த மனுஷன் வேற போட்டிக்கு போ சொல்லி தகராறு பண்றான். என்னன்னு கேளு. இந்த தடியாலே 2 போடு. சார் வரதே விட்டு விட்டு டிக்கெட் வேற கிடையாது. இந்த லட்சத்துல உட்கார வேற இடம் கேட்டா என்ன அர்த்தம்? மத்திய தலைவி வச்ச சோறு 3 வேளை தின்றேன். டிக்கெட் இல்ல யாரே சொல்றேன் இருக்கு சாமி. வரும் பரவாயில்ல நீ வச்சுக்கம்மா. ஏன் விவரம் புரியாம தகராற பண்ணிக்கிட்டு? விருத்தாச்சல ஜங்ஷன்ல மூட்டை அடிச்சாலும் நீ தானே? விருத்தாச்சலம் ரொம்ப விவரமா இருக்கு. मुझे बारू बारू जमींदार फुल्ले नादरी कंधे भैया कारी मुझे பரப்படே 1 2 பரப்படே 3 போங்கடா ये चुटा धंधा कुछ कुटो मेरे कुछ ये का रोजा फुल्ले काजी के रे ओकारा मेरे ओकारा ये रे चोपड़ा पुंजी हां पुंजी के रे खाया चोपड़ा जो मनसे जादी ओरो फोन केटा யாவசில பேர் தப்பு பண்றதுனால எல்லாரையுமே மட்டம்னு சொல்றது தப்பு. சாமி உன்னை நாயே ஆடு மாடு செம்மோ நல்ல செம்மோ இந்த மனுஷ செம்மோ ரொம்ப முக்கியம். சொல்லு சாமி ஒரு கொங்கு குட்டி வரும் 4 மாசம் பிள்ளை மாதிரி வரும்.
ஒரு நாளைக்கு அது காணா போச்சு சாமி. அல்லா பங்கு சேர்ந்து அதை கட்டி கொண்டு போச்சு. ஏன் மனுஷன் கிட்டே 6 மாசம் வந்தது இல்ல, அதுக்கு திருட்டு புத்தியும் இல்லாம அறுபது சில்ல முள்ளு புத்தி வந்திருக்குன்னு சொல்லி கட்சி கொண்டு போச்சு. இப்ப சொல்லு சாமி, மனுஷா ஜாதி என்ன ஜாதி? ஜாதி